இந்த ஒரு பவுடரை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதுங்க, செம்ம சூப்பராக உங்கள் ஸ்கின் நல்லா கலர் ஆகி கொடுக்குங்க. எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின் வந்து இப்போ இருக்க கலரை விட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி கொடுக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 2, 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு உளுந்து வந்து ஒரு 4 ஸ்பூனு ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த பவுட்ரை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். அது கெட்டு போகாது. நிறைய பேர் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க, ஃப்ரிட்ஜில் வந்து வைக்காத மாதிரி ஏதாவது ஃபேஸ் பேக்கோ இல்லை க்ரீமோ சொல்லுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக கேட்குறீங்க. ஸோ க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்காகவே வந்து நான் ஃபேஸ் பேக் பவுட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இன்றைக்கி. நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உளுந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 10 பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பாதாம் பற்றி இன்னும் சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்குங்க. இப்போ அடுத்ததாக வந்து ஓட்ஸ் பவுட்ரு இருக்கு இல்லையா, அது வந்து அதையுமே வந்து இந்த உளுந்துக்கு இப்போ உளுந்து 4 ஸ்பூன் அப்படின்னா இந்த ஓட்ஸ் பவுட்ரு வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தை விட ஒரு பங்கு வந்து இந்த ஓட்ஸ் பவுட்ரு அதிகமாக இருக்கணுங்க. ஓட்ஸ் பவுட்ரு வந்து எல்லா மார்க்கெட் கடையிலையும் கிடைக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் மளிகை கடை, ஆன்லைனில் எல்லா பக்கமுமே கிடைக்கும். நீங்கள் வாங்கி வச்சுட்டு நிறையா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வீட்டுக்கு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பவுட்ரை. நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்போல்லாம் டக்கு டக்குன்னு இதை எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூனுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயமே நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து அந்த சூட்டுனால வர அந்த பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த சம்மரில் நிறைய பேருக்கு வந்து அந்த சூட்டு கொப்பளம்லாம் வரும் பார்த்தீங்களா, பிம்பிள்ஸ் மாதிரி வரும். அது எல்லாமே வரவிடாமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த வெந்தயம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஏதாவது ஒரு க்ரீமோ ஏதோ ஒன்று சொல்லுங்க அப்படின்றீங்க. கண்டிப்பாக இந்த பவுட்ரை மட்டும் நீங்கள் செஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கவே தேவையில்லைங்க. நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம். ஒரு 6 மாதம் ஆனாலுமே இது கெட்டே போகாது. எப்போல்லாம் எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரை நீங்கள் அப்படியே தண்ணி படாமல் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாதுங்க. இப்போ இது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சலிச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் எதுவுமே நம்ம கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல. ஓட்ஸுமே வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உளுந்து, பாதாம் இது 3மே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய ஒன்று தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக குழந்தைங்களுக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடராக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா இந்த பவுடரை நீங்கள் வீட்டுக்கு வரும்போது செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் ஹாஸ்டலில் டெய்லியுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ டேனை இன்ஸ்டண்ட்டாகவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த பவுட்ரு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. எங்கே வேணால் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதையுமே எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னா கிடையவே கிடையாது. நீங்கள் வெளியில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. தண்ணி படாமல் வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பவுட்ரு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நிறைய பேரோட ஸ்கின் டைப் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஆயில் ஸ்கின்னாக இருக்கும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா காம்பினேஷன் ஸ்கின் இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க நீங்கள் தயிர் வந்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க கண்டிப்பாக தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போடுற மாதிரி இந்த பவுடரில் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தயிர் வந்து ஆட் பண்ண வேண்டாங்க. வெறுமனே தண்ணி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இந்த 2ல் ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ரோஸ் வாட்டரோ இல்லை தயிர் எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். தயிர் யூஸ் பண்ணி பத்தாததுக்கு தண்ணியும் கொஞ்சம் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி கொலன்னு ஒரு பேக் மாதிரி இருக்கும். இதை வந்து உடனேவே அப்ளை பண்ணக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறி ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஆகும். தொட்டு பார்க்கும் போதே ஒரு மாதிரி மாவு மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஊறினதுக்கப்புறமா.
அத உங்க ஃபேஸு, நெக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையில டேன் இருந்தா கூட கையிலயுமே அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா மசாஜ் பண்ணி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து விடாம செஞ்சுட்டே வரும்போது, உங்க ஸ்கின்னோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி குடுக்கும். இப்ப இருக்கிற கலர்லேருந்து நல்லாவே பிரைட்டன் ஆவீங்கன்னு பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க என்ன கிரீம் யூஸ் பண்றீங்க? அதாவது பார்லர் போய் ஃபேஸ் பேக் ஃபேஷியல் பண்ணீங்களான்னு கண்டிப்பா கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் குடுக்கும். தாராளமா நம்பி இந்த ஃபேஸ் பேக் பவுடர வந்து ஒன்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா க்ளோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க் யூ.